அந்த பையனுக்கு வேலை இல்லை. தெரிஞ்சுதான் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை சுத்தமாக இல்லைன்னு சொல்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்காரு. மறுபடியும் அட்டன் பண்ணால் பாஸ் ஆனால் ஐஏஎஸ்ஸாக போவார். இப்படி தான் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் என்ன நினைக்கிறேன், சரி ஒன்று ஐஏஎஸ் ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பாக போய்க்குது, இல்லை சப்போஸ் அதுக்கு ஃபெயிலியர் ஆகிக்குது, டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியும் இல்லையா, அடுத்தது ஏதோ ஒரு தொழில் பண்ற அளவுக்கு அங்கேயும் பொருளாதார வசதி இருக்கு, எங்கேயும் வசதி இருக்கு. அது அவ்வளோ சொத்து இருக்கிறவர் வந்து உங்ககிட்டயே தான் அவங்க அப்பா போய் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதைத்தான் வந்து பொண்ணு ஒரு நாள், அதான் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்கிற போதெல்லாம் நான் என்ன நினச்சேன்னா, எல்லா வீட்லேயும் இது நடக்கிறதா சாமி. அந்த 4 முகம் இருக்குது, 3 முகம் இருக்குதுன்னு சொல்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனை முகமாக இருக்கட்டு, உங்ககிட்ட உண்மையாக இருக்கிறாரா, உனக்கு விசுவாசமாக இருக்கிறாரா, கணவர் உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்தால், நீங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால், மற்ற இதெல்லாம் தேவையே இல்லை. அவர் எத்தனை முகமாக வேணாலும் இருந்துட்டு போட்டு எங்கிட்ட நடித்து என்ன பண்ண போகிறாரு எங்களுக்கு தெரியாது. இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின ஒருத்தர் ஃபேஸை பார்த்தா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இல்லை அவங்க நம்மகிட்ட எதுக்காக நடிக்கிறாங்க கூட தெரியாது. அதனால் நீ அதுக்கெல்லாம் போகாத சாமி. ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப டீப்பாக எதையும் யோசிக்காத, உன்னால் மேக்ஸிமம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும்னே 3 மாதம் கழிஞ்சு எதாக இருந்தாலும் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இப்படியே விட்டுணை வந்து அங்கே வந்து விட்டு போட போகிறதில்ல, ஒரு முடிவு எடுக்கலாம். ஏன்னா அவங்களும் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும், நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு டைம்